ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ந்த 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு, அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு, அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க. இப்போ மே மாதம் இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் தேதி 2025 நடந்து முடிந்தது. அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார். அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்பொழுது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்கின்ற, ஏன்னா நேரு 7க்கு 7ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள். ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேதுக்கள். இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த 2 கிரகங்களும் அமருவார்கள். 1.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது நல்லதாக அமையலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார். கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புகளில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள். ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். பூச நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2-8ஆம் அச்சுக்களில் ராகு கேதுக்கள் அமர்றாங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த 2-8ங்கிறது அப்படி ஒன்றும் ஒரு பெரிய சிறப்பான நிலை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்து இப்போ தான் அது விலகி சில நல்ல அமைப்புகளுக்குள்ளே வந்தீங்க. உடனே இந்த ராகு கேதுக்களை பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த 2-8 அச்சில் அமர்றாங்க. 2-8 அச்சுங்கிறது அந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கான ஒரு இது கிடையாது. கொஞ்சம் நம்ம நிதானமாகவே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது இதில். சரி, நம்ம பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நல்ல அமைப்புகள் ஏதாவது இருக்குன்னா, முதல் அமைப்பு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப அதிகம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிமாநில முயற்சி, வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக ஏதேனும் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியிட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்டது துலங்குகின்ற ஒரு அமைப்பு வெளியிட வாய்ப்புகளுக்கு உண்டு. சரிங்களா? ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, கொஞ்சம் சரிவர வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை கிடைக்கின்ற அமைப்புகள் அது பலமாக இருக்காதுங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதும் கிடையாது. சரி, பார்த்து இருந்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்னங்க ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பாக அமைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம், தொழில் அமைப்பு இதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த வெளியிடம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனை அடுத்து தான் இந்த திருமண முயற்சிகள், அதுலேயும் குறிப்பாக அந்த இன்டர் காஸ்ட், இன்டர் ரிலீஜன், லவ் மேரேஜ், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு அபிப்பிராயம் இல்லாமலே திருமணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான திருமணங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சப்போர்ட்டிவான காலகட்டம். சரிங்களா? அதுக்குன்னு எல்லோரும் அப்படி பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவான காலகட்டம். நார்மலான முயற்சிகளில் அரேஞ்சு மேரேஜாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, நல்ல விஷயத்துக்கு ராகு கேதுக்கள் தடை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. பட் முயற்சிக்கிறது திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் ஏற்றம் தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
அதே போல் 8ஆம் இடத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லீகலான வருமானம், அதாவது வெளியில் சொல்லிக்க முடியாத மாதிரியான வருமானம், இந்த லஞ்ச லாவண்யங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுற ஒரு கிரகம். அது அமைப்புகளில் வாங்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வருமான ரீதியாக ஓட்டம் இருக்கும். நல்லா பார்த்துக்கிடுங்க. அது கர்மாவை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் அது கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டிய ஒரு அவசியமான அமைப்பு பொருளாதாரம், தொழில், ஆரோக்கியம். இந்த அமைப்புகளில் ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த காலகட்டம் பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம்னு சொல்ல முடியாதுங்க. பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், ஒரு சிலருக்கு சின்னதான கடன் தொந்தரவுகளை அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடை கட்டுறேன், இந்த தொழில் பண்ணுறேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தேவையில்லாமல் எதுலையாச்சும் போய் காலை வச்சு தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிடுவீங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் போய் எதுலேயும் மாட்டிக்கிடாமல் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிறது மிக நல்லது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், தொழில் அமைப்புகள் சார்ந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. நான் இப்படி பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன்னு எதையாச்சும் ஒன்று போய் புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்கிடக்கூடாது. சரிங்களா? அப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அது பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக அன்பு நண்பர்கள் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டிய முக்கிய விஷயம் இதுதான். அதே போல் அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார அமைப்புகள், தொழில் அமைப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆரோக்கிய அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மருத்துவ தொந்தரவுகள் இருக்கலாம், அது கொஞ்சம் நீடிக்கலாம், அல்லது புதிதாக ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படலாம். ஒரு சிலர் நீண்ட இதில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருப்பார், அது கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, இப்போ அது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அந்த மாதிரி ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தொந்தரவு செய்யக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த வாக்கு கொடுப்பீங்க பாருங்கள், இந்த கமிட்மெண்ட்ஸ், இதை முடிச்சு கொடுக்குறேன், அதை முடிச்சு கொடுக்குறேன், அதை பண்ணி கொடுக்குறேன், இதை பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி வாக்கு கொடுக்கும்போது 1க்கு 2 முறை பார்த்து வாக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தேவையில்லாத எதுக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு அது கொஞ்சம் போய் மாட்டிக்கிறோம், இல்லை லாக் ஆகிடும். இந்த பிரச்சனையே வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலகட்டம் எதை செய்தாலுமே பொருளாதார ரீதியான அமைப்புகள்லையும் சரி, வாக்கு கொடுக்குற அமைப்புகள்லையும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சரி, 3த்துலேயும் உங்களுக்கு கடுமையான தொந்தரவுகளை தருகிற அமைப்புகளில் தான் ராகு கேதுக்கள் உண்டு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க, இது கோச்சாரம். உங்கள் சுய ஜாதகம் வலுத்திருச்சு, நல்ல தசாபுக்தி ஓடுதுன்னா நீங்கள் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படையாக சொல்லணும்னா பூச நட்சத்திரக்காரங்களுக்குங்க பெரிதாக எந்த விதத்துலையுமே நான் நன்மைன்னு சொல்கிற அளவில் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு நான் பெருசாக நீட்டி முழக்கி ஆராய்ஞ்சு சொல்கிறது அமைப்புகளில் இல்லை. இந்த காலகட்டம் சிறப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் ஏனைய கிரக பெயர்ச்சிகளும் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு வலுவான அமைப்புகள்லையும் இல்லை. ஆக இருக்கிறத வச்சுக்கிட்டு அமைதியாக வண்டி ஓட்டிக்கிறது மிக மிக நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம். மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. இல்லைனா கருத்து வேறுபாடுகள் வந்து பிரச்சனை, பிரிவினைன்னு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் பார்த்து நிதானமாக இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம். சரிங்களா? வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும், பட் ஆனால் பெரிய அளவு தொந்தரவு கிடையாது. மேலதிகாரிகளை பகைச்சிக்கிடாமல், உடன் வேலை செய்பவர்களை பகைச்சிக்கிடாமல் இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிறது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு இவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன், அவங்களுக்கு உதவி பண்ண தேவையில்லாமல் உதவி பண்ண போய் இவங்க மாட்டிக்கிடுவாங்க பூச நட்சத்திரக்காரங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் உங்கள் கையில் இருக்கிறத கொடுங்க. நீங்கள் ஜாமீன் போட்டு 10 லட்சம் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 10 லட்சத்தை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனத்தில் நடந்துக்கிறது மிக மிக நல்லது. ஆக அன்பு நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள். இது வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை, இருக்கிறத வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டம். சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் பூசத்திற்கு மிக மிக நிதானமாக இருங்கள். இதேனும் ஒரு உக்ர தெய்வ வழிபாடு, பிரத்தியங்கரா, காளி, துர்கை, நரசிம்மர், அந்த மாதிரியான ஒரு உக்ர தெய்வங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஓரளவுக்கு மன ஆறுதல் கொடுக்கும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.